அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர மாநிலத்தின் சிறப்பே திருப்பதியின் கோவில்கள்தான். இதில் மிகவும் பிரபலமானது ஸ்ரீ வெங்கடேச கோவில். திருமலை மலைகளில் 7 சிகரங்களில் ஒன்றாக அமைந்திருப்பது. நாடு மற்றும் உலகம் முழுவதுமே உள்ள கோவில்களை விட இந்த கோவிலுக்கு தான் பக்தர்கள் அதிகம் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வைத்திருக்காங்க. ஏனென்றால் ஸ்ரீனிவாச பெருமாள் மிக அற்புத அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமாக திருப்பதி ஏழுமலையான காண கண்கோடி வேண்டும். பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்றது. இது மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டம் என கன்னியாகுமரியிலும் ஏழுமலையான் ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனார், மணிமேகலை போன்ற இலக்கியங்களில் திருப்பதி பற்றிய குறிப்புகள் இருக்குது. அவற்றில் திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கும் பொழுது திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலை மோதுகிறது? காரணம் இல்லாமல் இல்லை. இந்த மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் பல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் 2 நாளில் அல்ல, பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம்தான் திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் குடிக்கொண்டிருக்கிறதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கங்கை நதிக்கரையில் காசிப்ப முனிவர் தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்திருக்காங்க. அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது என கேட்டிருக்காரு. ஆனால் அங்கிருந்து முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை. இதனால் பிருகு முனிவரிடம் உதவி கேட்டு சென்றிருக்காங்க. பிருகு முனிவரின் உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட நாணம் சற்று அதிகமாக இருக்கும். அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மரை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றிருக்காரு. அங்கு பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தனது 4 முகங்களுடன் சீமன் நாராயணனை போற்றி 4 வேதங்களை ஓதிக்கொண்டிருந்திருக்காரு. பிறகு முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமான தரிசிக்க கைலாசம் சென்றிருக்காரு. ஆனால் சிவன் பார்வதியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்ததால் அவரும் முனிவரை கண்டு கொள்ளவில்லை. முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரே தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பியதால் இவரை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஆத்திரமுற்ற பிறகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்திருக்காரு. பின்னர் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்திருக்காங்க. ஆனால் ஆதிசேஷன் குடை விரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்தில் இருந்ததால் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. இதனால் ஆத்திரத்தில் மதி இழந்த பிறகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைச்சிருக்காங்க. முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டென்று பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்தி விட்டிருக்காங்க. இந்த விதத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிறகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண் தான் இவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தனது தவற்றை உணர்ந்த முனிவர் மகாவிஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்த இவரே என முடிவு செஞ்சிருக்காங்க. இருப்பினும் தனது மணாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டாங்க. அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்திருக்காங்க. இதனால் மனமுறை பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கண்டுகுட்டியின் வடிவெடுத்து அவர்களுக்குள் பூலோகம் வந்திருக்காங்க. அங்கு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கு பால் சுரக்க ஆரம்பித்தது. இதை ஏற்ற மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்திருக்காங்க. இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவது இல்லை என்றும் கவனித்த மன்னனின் வேலையால் பசுவின் பின் தொடர்ந்து வந்திருக்கான். ஒரு இடத்துல தானாகவே பால் சுரிந்து பாலை வீணடிப்பதாக கவனித்து
பசுவின் மீது தன் கோடாரியை வீசெறிய அது பசு மீது பட்டு விடக்கூடாது என்று மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கியிருக்காரு. தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி இதனால் ரத்தம் வருவதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்திருக்கான். இரத்த கரையுடன் பசுமாடு வருவதை கண்ட சோழ ராஜா என்ன நடந்தது என அறிய அதன் பின் தொடர்ந்து வந்திருக்கார். அங்கு எறும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதை கண்டு எதுவும் அறியாமல் விழித்தான். அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபம் விட்டிருக்காங்க. ஆனால் மன்னன் மீது தவறு ஏதும் இல்லை காரணத்தினால் அதை தடுத்து அடுத்த ஜென்மத்தில் ஆகாச ராஜாவாக பிறப்பெடுக்க வேண்டும் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக சுவாமியாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோழ ராஜாவுக்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு சீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்திச்சிருக்காரு. அவருக்கு மகிழ்ச்சி அளித்து இடம் கொடுத்திருக்காரு. அதற்கு நன்றி கூறும் விதத்தில் இன்று திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜைகள் நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமாளா தரிசிக்க வேண்டும் என ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. இது அனைத்துமே ஒரு ஜென்மத்து கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்திருக்கு. அடுத்த பிறவியில் சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்திருக்காரு. பிறந்து வளர்ந்து அனைத்தையும் வளங்களையும் பெற்று அவர் பிள்ளை பேறு இல்லை. இதனால் யாகம் செய்யும் எண்ணிய அவருடைய நிலத்தை உளுந்தபோது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியிருக்கு. அதன் அருகில் சென்று பார்த்த போதில் அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிஞ்சிருக்கு. அப்போது அதை எடுத்து வளர்த்ததால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்று அசரீரி கேட்டது. தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடனும் வளர்த்து வந்திருக்காங்க. இதனிடையில் சீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டிருக்காங்க. உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலா தேவியுடன் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டி அவசியத்தை கூறியிருக்காங்க. அதே சமயம் ஆகாச ராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வந்திருக்காங்க. இருவிட்டார் சம்மதத்துடன் பிரம்மா புடைசூழ சீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெற்றது. இந்த கதையும் இந்த திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை அப்படின்னே சொல்லலாம். இதனால் இன்றுமே திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி எப்பொழுதும் பிரம்மோற்சவம் நடக்கும். 9 நாட்களுமே மஞ்சள் குங்குமம் மற்றும் சேலைகள் திருப்பதியில் இருந்து திருச்சானூர் வரை பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுது. தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் ஒருவன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தது என கூறியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செஞ்சுருக்காங்க. இதனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை. கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலின் பல வசதிகளை செய்து கொடுத்த எக்கச்சக்கமான தங்க வைர ஆபரணங்களை பரிசீலித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி செல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் திருப்பதிக்கு சென்றிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.